செவிக்கு உணவு பலமா கிடைச்சிருச்சு. அடுத்து கண்களுக்கு விருந்து வேண்டாமா? பெண்கள் என்றாலே அழகுதான், புடவை என்றால் பேரழகு, ரெண்டும் சேர்ந்தா? இந்த மேடையில் இப்பொழுது மலர இருப்பது சாதாரண அணிவகுப்பு அல்ல, நம் பாரம்பரியத்தின் பெருமை பேசும் அணிவகுப்பு, நம் கலாச்சாரத்தின் மனம் வீசும் அணிவகுப்பு, நம் தமிழ்ச்சங்க அழகிய தேவதைகளின் அழகான அணிவகுப்பு இதோ. தமிழ் மண்ணின் மடியில் பிறந்த பாரம்பரியத்தின் இழை, இயற்கை நிறங்களில் ஒளிரும் நெசவுக்கலை. இது சேலை அல்ல, தமிழர் மரபு சொல்லும் களத்து மேட்டு கவிதை. கையில் கிராமிய மனம் கமழும் கஞ்சி களையம், கள்ளம் கபடமற்ற அன்பு இவர்கள் நெஞ்சில் நிறையும். இதோ வருகிறார்கள் கண்டாங்கி சேலையில் நம் உள்ளம் கவர, நம் களத்து மேட்டு கண்ணம்மாக்கள் திருமதி மல்லிகா மற்றும் திருமதி நல்லம்மை அவர்கள். பூஜை அறையின் மங்கள மடிசார் புடவை, ஒவ்வொரு மடிப்பிலும் ஒழுக்கம் நாணம், 9 கஜத்தில் ஒரு ஆன்மீக அழகு. அம்மா பாட்டியின் ஆசையும் உண்டு, காலம் காலமான வரலாறும் உண்டு. நாதஸ்வர இசையாய் நடை, தெய்வீக நிழலாய் உடை, திருவாய் மொழியாய் தோற்றம், மோகன ராகமாய் நம் மனதை மயக்க மடிசார் அழகிகள் இதோ திருமதி மைதிலி நீலகண்டன், திருமதி லக்ஷ்மி மற்றும் திருமதி ஹேமா வெங்கட்ராமன் அவர்கள். கேரள பாரம்பரியத்தை பொன்னிற எல்லையில் சுமந்து வரும் அழகின் உருவம். வெள்ளை நிறத்தின் சுத்தமும் பொன் வரியின் செழுமையும் இணைந்து பிறக்கும் அதிசயம். ஒவ்வொரு அடியிலும் கேரளத்தின் நெஞ்சை வருடும் நெளிவு. கண்கள் கதகளியாட, கால்கள் பூக்கோலம் போட, முண்டு சேலையில் ஓமனப்பெண் திருமதி மல்லிகா வந்தல்லோ.
கம்பீர தேவசேனா, கரங்களில் ஏந்திய முந்தியில் வீரசேனா, நெற்றியில் நாணம், நடையில் நளினம், நெஞ்சில் துணிவு, புன்னகையில் பணிவு. அழகை மட்டுமல்ல, ஆந்திர அடையாளத்தையும் அலங்காரமாய் அணிந்து அரங்கத்தை ஆரவாரப்படுத்த வருகிறார்கள் அதிரடி அம்மணிகள் திருமதி சுபாஷினி மற்றும் திருமதி சுவாதி அவர்கள். கதிரவன் ஒளி வாங்கி ஒளிப்பட்ட இடமெல்லாம் நட்சத்திரம் பூத்து குலுங்கும் கட்ச் மணல், நடைபோடும் ஒவ்வொரு அடியிலும் 1000 விளக்குகளின் பிரகாசமாய் வண்ண வண்ண உடை அணிந்து காந்தி பிறந்த மண்ணின் மகிமை சுமந்து தசரா விழாவின் பூக்கோலம் கலந்து கர்ப்பா இசையில் தாண்டி ஆட இவள் நடைதான் தாளமும் போட வருகிறாள் குஜராத் குமரி திருமதி ரமா அவர்கள். மலையின் மடியில் பிறந்த மூடுபனி தேசத்தின் மகள் அவள். அணியும் சேலையின் மடிப்புகள் மலையோர பாதை வளைவு போல் பின்னால் அழகாய் சுருங்கும். கூர்க் மலையின் காபிவாசம் போல் நம் மனதில் நீங்கா இடம் பிடித்து வசிக்க வருகிறார் திருமதி ரம்யா வெங்கட்ராமன் அவர்கள். மராட்டிய மரபுகள், லாவணியின் லயங்கள், நவ்வரி சேலையின் நெஞ்சுருக்கும் நளினம், நத் அணிந்த நாசியின் மூக்குத்தி அழகு, நவரத்ன சேலையின் ஜொலிப்போ பேரழகு, சத்ரபதி சிவாஜி வீரமன், அஜந்தா எல்லோராவின் கலைநயமிக்க பண், அனைத்தையும் சுமந்து வரும் மராட்டிய மங்கை திருமதி பிரபுகுமாரி பராக் பராக் பராக். சூரியன் முத்தமிட்ட மணலில் கண்ணாடி வேலை மினுங்க, காதில் லோலாக்கு குலுங்க, மூக்கில் புல்லாக்கு ஜொலிக்க, நிறங்கள் நடனமாட மயிலின் இறகை நினைவூட்டும் பல வண்ண லெஹங்காக்கள். மணல் நாட்டில் வானவில் இறங்கியது போல் கூமர் நடனத்தில் லெஹங்காவின் ஒவ்வொரு சுழலும் நம் இதயத்தில் ராஜஸ்தானிய காவியம் படைக்க வருகிறார் திருமதி விமலா அவர்கள்.
சிகப்பு கரையுடன் வெள்ளை சேலை, சக்தி வடிவாய் நிற்கும் துர்க்கை. போரின் வண்ணம் சிகப்பும் அன்பின் வண்ணம் வெண்மையும், இவள் கரங்களின் வீரத்தையும் உள்ளத்தின் கருணையையும் ஒருங்கே சுமந்து வருவதை கூறும் வங்காள தேசத்தின் இனிப்பு வகைகளை போல் மேடையை இனிமையாக்க வருகிறார் திருமதி துர்கா சாய்ராம் அவர்கள். மொழியாலும் மாநிலத்தாலும் வேறுபட்டாலும் நாம் அனைவரும் இந்தியன் என்று பெருமை கொள்வோம். வேற்றுமையில் ஒற்றுமை உணர்த்தும் நம் பாரம்பரியத்தை போற்றிடுவோம். நம் கலாச்சாரத்தை காத்திடுவோம். நன்றி. எப்படி இருந்தது அணிவகுப்பு? அப்படியே 100 வானவில், 1000 பட்டாம்பூச்சிகள், லட்சக்கணக்கான மின்மினி பூச்சிகள் ஒரே நேரத்தில் பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்ப அருமை. மேடையில் வலம் வந்த தேவதைகளுக்கும் சரி, பின்னால் இருந்து பொறுப்புடன் செயல்பட்ட பொறுப்பாளர்களுக்கும் நன்றி. அடுத்த நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வு அப்படி சொல்ல முடியாது, ஒரு சிறப்பான சரித்திரமாகக்கூடிய ஒரு நிகழ்வு. நம் தமிழ்ச்சங்க வரலாற்றில் மற்றும் ஒரு மைல்கல் விழா. நம்ம எல்லாருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய, மன நிறைவை தரக்கூடிய ஒரு நிகழ்வு. அது என்னன்னு நான் சொல்றதை விட நம் சங்கத்தின் தலைவர் திரு ஸ்ரீவி ஐயா அவர்கள் வந்து சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாருங்கள் ஐயா. சாதாரணமாக மேடையில் பேசுறது எனக்கு அதிகமாக பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்த பிறகு திகைச்சு போயிருக்கேன். என்ன பேசுறதுன்னு தெரியல. மிக அருமையாக ஆண்கள் மகளினுடைய மேன்மையை பேசி முடித்த பிறகு பாரத விலாசம் இங்கே அரங்கேற்று இருக்கிறாங்க நம்முடைய சகோதரிகள். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்ட முதல்ல சொல்லிக்கலாம். நிகழ்ச்சி நிரல்ல போடாத விஷயத்தை நம்ம தமிழ்ச்சங்கம் பண்ணதே கிடையாது. ஆனால் இந்த முறை நிகழ்ச்சி நிரலில் சேர்க்காத ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அது என்னன்னு சொன்னீங்கன்னா, நமக்கு பல்வேறு திறமைசாலிகள் இங்கே இருப்போம். அந்த திறமைக்கேற்ற அங்கீகாரம் பல சமயத்தில் ரொம்ப லேட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி லேட்டாக கிடைக்கும்போது அந்த திறமைசாலியினுடைய குடும்பத்தினர் அந்த திறமைசாலிக்க கூட கொஞ்சம் வருத்தம் இருக்கலாம், ரொம்ப காலம் கடந்ததுன்னு. அதில் சில சமயம் நல்லது நடக்குது போல இருக்குது. என்னன்னு சொன்னீங்கன்னா,
2015, 16, 17 ஒரு மேடையை கலக்கிக்கிட்டு இருந்த ஒருத்தருக்கு தமிழக அரசு அங்கீகாரம் கொஞ்சம் லேட்டாக கொடுத்தது நமக்கு நல்லது போல இருக்கு. ஏன்னு சொன்னீங்கன்னா, அவருடைய அந்த சந்தோஷத்தில் தமிழ்ச்சங்கம் நேரடியாக பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவங்க கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய நிதி செயலர் சாய்ராம் அண்ணா அவருக்கு நம்முடைய தமிழ்ச்சங்கத்தினுடைய பொன் வசந்தம் சாய்ராம் அண்ணாவுக்கு தமிழக அரசு விருது கொடுத்துருக்காங்க. நாமும் அவருக்கு ஒரு சிறிய கௌரவம் செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவினை கேட்டால் அவர் இப்படி தான் சொல்லுவார். அதனால தான் கேட்கல, அதனால தான் நிகழ்ச்சி நிரலில் இல்லாத இந்த நிரல் வந்தது. அதற்கு நமக்கு பாருங்கள், நம்ம தமிழ்ச்சங்கம் செய்த இன்னொரு அதிர்ஷ்டம்னு சொன்னீங்கன்னா, அவருடன் தொடர்ந்து கலைப்பயணத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ஆரியர் நண்பர் அபிஷேக் அவர்கள் இருக்கும் பொழுது அவரை நம்ம இந்த கௌரவிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம தமிழ்ச்சங்கத்துக்கு கிடைச்சது.